நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி. குரு பகவான் வக்ரம் ஆகும்போது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, குரு பகவான் எப்பொழுது வக்ரமாகிறார், எப்பொழுது வக்ர நிவர்த்தி ஆகிறார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே வக்ரமாகிறார். அதான் விஷயம். ஏன்னா எல்லாருமே நினைக்காங்கன்னா, குரு பகவான் வக்ரம் ஆகிட்டா பின்னோக்கி நகர்ந்துருவார், அப்போ மேச ராசிக்குள்ளே நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேர் நம்மகிட்ட கிளைண்ட் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் முதல் சொல்லிக்கிறேன். என்னென்னா, குரு பகவான் அதாவது ரிஷபராசிக்குள் இருக்கும் குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார் என அறியப்படுகிறது. இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சரியாக 11:50 மணிக்கு மேல் குரு பகவான் ரிஷபராசிக்குள் வக்ர நிலை அடைகிறார் என பார்க்கிறோம். அப்போ அக்டோபர் 9லிருந்து அவர் எப்போ வரையும் அந்த வக்ர நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 வரையும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே செயல்படுவார் என பார்க்கிறோம். அப்போ இந்த பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு மேலே தான் குரு என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தி ஆவார் என தெரிகிறது. சரி, ஓகே. இந்த குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கும்பொழுது நம்ம நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அப்போ நிறைய பிரச்சனைகள் எதுவும் வருமா, கவலைகள் எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்கள் கட்டாயமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். ஒரு நல்லவர் திடீர்னு ஒரு வக்ர புத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நல்லா தான் அந்த மனுஷன் இருந்தான், இவன் ஏன் இப்படி ஒரு வக்ர புத்தியோடு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் சுப கிரகமான குரு பகவான் வக்ர நிலை அடையும் பொழுது என்ன பண்ணுவார்னா, சில ராசிகளுக்கு சில ஒரு பாதிப்புகளையும் சில விதமான ஒரு சிந்தனைகளையும் கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் இந்த வக்ர நிலை அடைவதனால பல ராசிகளுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டு, வெற்றிகரமான செயல்பாடுகளும் உண்டு என அறியப்படுகிறது. இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில், அதாவது நம்ம பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்படி இருந்தார்னா நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன லக்னமாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த விஷயம் செஞ்சிடலாமா, அது வேலை நிமித்தமான செயல்பாடாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்குரிய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இந்த விஷயத்தை நடக்கவே மாட்டேங்கி நான் நடத்தி காட்டணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காண்டி போராடுறேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார் என்றால் இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமான காலமாக இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் சுப கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்ர நிலையில் இருந்தால் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. சரி சாமி, என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இல்லை, ஆனால் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் ஒரு புதன் பகவான் வக்ரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வக்ர பயிற்சி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அதுக்கும் பதில் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் வக்ர நிலையில் இருந்தால், அந்த கிரகம் குருவின் சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என பார்க்கிறோம். ஓகே. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் இருப்பார். ஸோ இந்த வக்ர நிலையை கடந்து அவர் வரும்பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும், மறுபடியும் குரு வக்ர நிலையை கடந்த பிறகு வக்ர பயிற்சி நிவர்த்தி ஆன பிறகு ஏற்கனவே ஒரு நல்ல பலன்கள் பெற்றுக்கிறவர், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சுப சம்பந்தப்பட்ட ஒரு மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பெறுவார்கள் என நிதர்சனமான உண்மை. ஸோ வக்ர பயிற்சி வீடியோ முழுமையாக பாருங்கள். சில நல்ல விஷயங்கள், ஒரு அற்புதமான செயல்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வீடியோ முழுமையாக பார்த்து நிறைய பேர் கால் பண்ணி நமக்கு பதில்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த சொல்கிறார் என பார்க்கிறோம்.
ஏடா எடுத்தோடனே வந்து சிம்ம ராசி கவனம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு 10ல் அமர்ந்து வக்ர நிலை அடைவதனால் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவைக்கு 2 முறை நீங்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய சகோதரருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் தடைகள் இருக்குது, அது அவருக்கு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சகோதரிகளுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது முடிய மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அது கட்டாயமாக தடைகள் விலகி திருமணம் முடிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அதில் அப்பா மகன் உறவில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி புரியாத புதிராகவே போயிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்ம சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய அப்பா மகன் உறவு நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். உங்கள் அப்பா உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, இதுக்காண்டி தான் நீங்கள் பேசுனீங்க, இதுக்காண்டி தான் நீங்கள் நடந்தீங்க அப்படிங்கிற தன்மையில் அவங்களே புரிஞ்சு உங்கள் மேலே அக்கறை செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். இந்த குரு வக்கர பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி குறைஞ்ச ஒரு 30-40% வெற்றியை கொடுத்தாலும் அதிகமான கவனம்ங்கிறத நிலைநிறுத்துது. என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும்னு நினச்சி செய்வீங்க. ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்குரிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், நம்ம சொல்கிறத புரிஞ்சு அவங்க நடந்துக்கணும், அது எப்போ நம்மளும் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எதுவுமே செய்வீங்க. ஆனால் உங்களுடைய உண்மை தன்மையையும் உங்களுடைய நேர்மை தன்மையும் பிடிக்காத உங்களுடன் வேலை பார்க்கும் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வீண் பழி சுமத்தணுங்கிறக்காண்டி ஏதாவது தவறாக செஞ்சுட்டு அது உங்கள் மேலே பழி சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்துக்கு செஞ்ச மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக உங்களோட பேரை கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் காலகட்டமாக அமையப்போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த தொழில் இப்போ கட்டாயமாக தொடங்கணுமா, அந்த தொழில் இந்த கிட்டத்தட்ட அக்டோபர்லேருந்து பிப்ரவரி 2025 தொடங்கி ஆகணுமாங்கிறத ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு தள்ளி போடலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி தள்ளி போட முடியாது சாமி, நாங்கள் ஏற்கனவே பிளான் போட்டுட்டோம், எங்களுக்கு தெரியாது இந்த கிரகம் இப்படி வக்கரமாக போகுது, குரு பகவான் வக்கரபாவம் போகிறதுன்னு தெரியாது, ஸோ நாங்கள் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் அந்த வேலை அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாம் சரி கொஞ்சம் ப்ராப்பராக பலபடியும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை என்னென்ன மைனஸ் வரும் என்னென்ன ப்ளஸ் வருங்கிறத முதலே தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா பாதிப்பு தன்மையை குறைச்சிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணங்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கேயே நீங்கள் வெளிநாட்டிலே வேலை பார்க்குறீங்கன்னா இருந்தாலும் சரி, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. கரெக்ட் டயத்தில் சாப்பிட்ருங்க. காலைலனா 8 மணிக்குள்ள சாப்பிட்றணும் அப்படின்னு சில டைம் கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா. நம்ம உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இத்தனை மணிக்கு சாப்பிட்டா என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுஞ்சு ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. ஸோ அதன்படி கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்பு தன்மையை நீங்கள் உறுதியாக குறைச்சிக்கலாம். அதே போல் பெண்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் ரொம்ப கவனம் செலுத்தணும். உங்களுடன் வேலை பார்க்கும் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருந்து உங்களுடன் பணிபுரியும் பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அப்படியே செஞ்சுட்டு மாட்டிக்கிறக்கூடாது. ஸோ யார் சொன்னாலும் சரி ஒரு முறைக்கு 2 முறை எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வக்ரம் எந்த கிரகம் வக்ரம்னாலும் சரி ஒரு முறைக்கு 2 முறை நம்ம யோசித்து செஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனையை வந்து பாதிப்பு தன்மையை குறைச்சிக்கலாம், அல்லது பிரச்சனையே வராமல் நம்ம தடுத்துடலாம். ஸோ நீங்கள் இதில் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்து இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் 10ஆம் மாதத்துலேருந்து பிப்ரவரி வரையும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் செய்வதிலே கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமான செயல்பாடுகளை கவனம் செலுத்தினா போதும். உங்களுக்கு கட்டாயமாக ஒரு 30-40% ஒரு மாற்றங்களை கொடுக்கும் கிரகங்கள் குரு வக்கர பயிற்சி. அதனால் நீங்கள் நிதானமாக செய்யுங்க, வெற்றி உண்டு. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிருத்திகா தேவி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை
மிருத்திகா தேவியை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மகிழ்ச்சியும் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை.